பிப்ரவரி 2 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இது மதிப்புக்குரியது. இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 8 அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 39 வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். குறிப்பு வசனம்: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ரோமர் 8:36. மொழியியலாளரான ஜார்ஜ் ஸ்மித், வில்லியம் கேரி ஷூமேக்கர் அண்ட் மிஷனரி என்ற தனது புத்தகத்தில் வில்லியம் கேரியால் ஞானஸ்நானம் பெற்ற முதல் விசுவாசியான கிருஷ்ணா பால் ஞானஸ்நானம் பெற்ற அந்த முக்கியமான தருணத்தை பற்றி எழுதுகிறார். இந்திய மிஷனரி ஊழியங்களில் ஒரு மைல் கல்லாக இருந்திருக்க வேண்டிய கங்கை நீரினால் கிருஷ்ணா பால் ஞானஸ்நானம் பெற்ற அந்த நிகழ்வு வில்லியம் கேரியின் சூழ்நிலைகளால் சிதைக்கப்பட்டது. கேரியின் மனைவி மற்றும் அவரது ஊழியத்தின் கூட்டாளி ஜான் தாமஸ் இருவரும் அப்போது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தனர். ஆயினும் மனநலம் பாதிக்கப்பட்ட அவர்களது அலறல்களுக்கும் அலைக்கழிப்புகளுக்கும் மத்தியில் காணாமல் போன ஒரு ஆத்துமா வீடு வந்ததே என்று கேரி மகிழ்ச்சியுடன் ஞானஸ்நான நிகழ்வின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு வங்காள பாடலை பாடினார். ரோம சாம்ராஜ்யத்தால் கிறிஸ்தவர்கள் பெரும் துன்புறுத்தலை எதிர்கொண்ட நேரத்தில் பவுல் ரோமாபுரியாரின் சபையினருக்கு நிருபம் எழுதினார். பவுல் முன்வைத்த சுவிசேஷத்தை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பெரும் தியாகம் தேவைப்பட்டது. தம்மால் உணரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்கிய பிறகு ஏறக்குறைய தனது 3வது மிஷனரி பயணத்தின் முடிவில் பவுல் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று கூறினார். அவர் துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம் போன்ற கஷ்டங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் தாங்கினார். ஏனெனில் அவரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பிரதான பணியே காரணம். மிஷனரி பணிகளில் முன்னோடியாக ரோமாபுரியின் விசுவாசிகளை அவர்களின் உபத்திரவங்களை சகித்திட அவர் ஊக்குவிக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவின் விவரிக்க முடியாத மாறாத அன்பை பெற அது தகுதியானது. வில்லியம் கேரி மற்றும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆகியோரின் தியாகங்களை மதிப்புக்குரியதாக மாற்றிய அதே அன்புதான் நமக்கும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் பாடுகள் வரும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவில் கொள்வோம். பின்வாங்கி சமரசம் செய்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் அன்பு எப்போதும் தகுதியானது என்பதை அறிந்து நமது பாடுகளை எதிர்கொள்வோம், சகிப்போம். கிறிஸ்துவின் மீதான உங்கள் விசுவாசத்தின் காரணமாக நீங்கள் எப்போது பாடுகளை எதிர்கொண்டீர்கள்? கிறிஸ்துவின் அன்பு என்றால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதனை அர்த்தப்படுத்துகிறது? கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே, உமது ஒப்பற்ற அன்புக்காய் நன்றி. வாழ்க்கை கடினமாக மாறுகையில் உமது அன்பின் காரணமாக இது தகுதியானது என்பதை உணர எனக்கு உதவி செய்யும். ஆமென்.